தக்காளி பழங்கள் எல்லாமே நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம தக்காளி பழங்கள் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை வந்து அதில் இறக்கிட்டு குக்கரில் வெயிட் போட்டு ஒரு 3-4 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. சூடானதுக்கப்புறமா தக்காளி பழங்கள்ல இருக்கக்கூடிய மேல் தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா, இந்த தக்காளி பழங்கள் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க. அரைச்ச இந்த விழுது வந்து குக்கரில் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறமா புளிக்கரைசல் கொஞ்சமாக சேர்த்திட்டு, அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு இந்த தக்காளி விழுது வந்து வேக விட்டு எடுக்கணுங்க. குக்கர் மூடி வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. இது அடி பிடிக்காது, தெறிக்கவும் தெறிக்காது. உங்களுக்கு இந்த தக்காளி ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இது மேல் பொடி செய்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம், சீரகம் ஒரு வெறும் வாணலியில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கிட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி ஊறுகாய் வந்து இடையில அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியாயிருங்க. சீரகம் வெந்தய பொடி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருப்போம். அதை வந்து இப்போ இதில் சேர்த்திக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கிட்டு அதை வந்து கடுகு தாளித்து கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த ஊறுகாய் கொட்டிட்டிங்கன்னா தக்காளி ஊறுகாய் ரெடிங்க.